என்னோட பேர் ராஜி ஜோசப். நீங்க எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி. எங்களோட நிறுவனம் கடந்த 30 வருஷமா மக்கள் மத்தியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்க மத்தியில தரமான கல்வி, உடல் ஆரோக்கியம், அவங்க ஊட்டச்சத்துல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 1500 குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட நன்கொடைகளை நாங்க வரவேற்கிறோம். ஸ்கிரீன்ல இருக்க QR மூலமாகவும் எங்களுக்கு டொனேட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டீட்டெயில் மூலமாகவும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணலாம். சொந்த ஊர் ஆணைப்பட்டி. என் பையனுக்காக ஊட்டச்சத்து பொருள் வந்து SPPலேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போது 4 மாதமாக வாங்கிக்கிட்டு இருக்கோம். எங்கள் குடும்பம் வந்து கொஞ்சம் அன்றாடு வேலைக்கு போனால் தான் சம்பாதிச்சு வருமானம் ஓடிக்கிட்டு இருக்குது. 4வது படிக்கிறான். கொஞ்சம் என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சம் இது இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கான். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறனால அது மாதிரி SPPTயில் வந்து பொருள் கொடுத்தாங்க. ஒரு 4 மாதம் கொடுத்தாங்க. நாங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தேவையானதை வாங்கி கொடுக்க எங்களால் சிரமமாக இருக்குது. எங்கள் சம்பளமோ நாங்கள் வேலை செய்கிறது எங்களுக்கு பத்தாமல் இருக்குது. வருமானம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது இல்லாமல் விலைவாசி ஏறாது. வெளியில் வந்து எந்த பொருளும் அவ்வளோ எளிமையாக வாங்க முடியல. இந்த பொருள் வாங்கி கொஞ்சம் கொடுத்தனால இவங்க கொஞ்சம் பரவாயில்லைங்க. இன்னும் வந்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதனால் நாங்களும் இருந்த வரைக்கும் முயற்சி பண்ணுறோம். அவங்கள்ட்டையும் கேட்குறோம். எங்கள் வீட்டுக்கு நம்ம வந்து வேலைக்கெல்லாம் போகலைங்க. போனால் 100 நாள் வேலைக்கு போவாங்க. சின்ன குழந்தை இருக்குது, 1 வயசு குழந்தை இருக்குது. அதனால் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. நான் வந்து டிரைவராக இருக்கேன். நான் வந்து டிரைவராக இருக்கேங்க. டிராக்டரு தான் ஓட்டிகிட்ருக்கேன். டிராக்டரில் சொல்ல போனால் அதிகமான வருமானம் கிடையாதுங்க. ஏதோ ஓட்டிட்டு அவங்க கொடுக்குறப்ப தான் வாங்கிக்கணுங்க. சொல்லி வச்ச மாதிரி வேலையும் வந்து மழை பெஞ்சால் தான் வேலை பெஞ்சு வேலை கிடைச்சும் அவங்க ஓட்டி முடித்து அவங்க கொடுக்குறது தான் வாங்கிக்கணும். ஓட்டி முடித்த உடனே பணம் கேட்ட மாதிரி வருமானம் கிடைக்காதுங்க. பாதி வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4வாசி நாள் ஓடும். மீதி நாள் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் தாங்க இருக்குங்க. அதுலேயும் வந்து டீசல் விலை அதிகமாக இருக்கிறதுனால அப்புறம் வண்டியினுடைய பொருள்கள்லாம் ரேட்டு அதிகமாக இருக்குது. இது மத்தியில் குடும்பத்தையும் நாங்கள் பார்த்துக்கணும், சமாளிக்கணும். அதனால் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்குதுங்க. இன்னும் வருமானத்துக்கு இன்னும் வழி இல்லாமல் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்ற நாள் வந்து ஆடு மாடு பார்த்துக்கிட்டு வீட்டில் தாங்க. ஒன்றும் வெளியில் வந்து வேலைக்கு கிடைச்சா போவோங்க. அதுவும் வந்து வேலை கிடைச்சா தான். மற்றபடி வேறு வெளி வண்டிக்கு நமக்கு அவ்வளோக்கா அனுபவம் பத்தாதுங்க. அதனால் நான் வெளி வண்டிக்கு போகிறதில்லைங்க. குடும்ப வரவு செலவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி இருக்கிறத வச்சு செலவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இது இல்லைங்க. இருக்கிறத வச்சு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு ஒரு வாரம் சந்தைக்கு போவோம். ஒரு வாரம் கையில் காசு இல்லைன்னா சந்தைக்கு கூட போக மாட்டோம். இருக்கிறத வச்சு இப்போது ஏதோ ஒன்று கஞ்சியை ஏதோ ரசமாக வச்சு சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கும். இப்போ SPPTயில் பொருள் வாங்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் நம்ம இந்த பருப்போ இந்த சத்து மாவு இதெல்லாம் கொடுக்கறதுனால அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குதுங்க. அதை வச்சு கொஞ்சம் நாள் ஒரு கொஞ்சம் பரவாயில்லைங்க. நம்ம அதை வச்சு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குறது, கொஞ்சம் சத்தான அந்த சுண்டல் இது மாதிரி இதெல்லாம் தீனி வகைகளில் பார்த்திங்கன்னா அந்த பெருச்சம்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேட்குறப்ப நாங்கள் எதுவும் வாங்கி கொடுக்க முடியல இல்லையா. அதனால் அது கேட்குறப்ப அதை கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களும் பிள்ளைங்களையும் கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுருக்காங்க. பட்டாணியை வந்து இது மசாலா மாதிரி அப்படி செஞ்சு ஈவினிங் டைமில் கொடுப்போம். சுண்டல் காலையில் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கோம். பேரிச்சம்பழம் டெய்லியும் 2 அப்படியே சாப்பிட சொல்லி கொடுத்து விட்ருக்கோம். பருப்பு குழம்பு அப்படியே சாம்பார் காய்க்கு செஞ்சு போட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம். SPPTக்கு தேங்க்யூ.